அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரெயின்போ கிச்சன் vlog. நம்ம இப்போ பார்க்க போகிறது ஸ்ப்ரவுட்ஸ் அண்ட் வெஜிடபிள் வச்சு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது ஹெல்தி அண்ட் ஈஸியும் கூட, உடம்புக்கு நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த டிஷ்ஷு தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்யுங்க, சூப்பராக இருக்கும். ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். 3 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கலரி கொடுத்துடலாம். ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லி புதினாவை இது கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கலரி கொடுத்துக்கலாம். தக்காளியும் நல்லா வெங்காயமும் நல்லா மசிஞ்சு வெந்து வரணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் வந்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா கலரி கொடுத்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும், அது வரைக்கும் நம்ம நல்லா கலரி கொடுத்துக்கலாம். கலரி கொடுத்ததுக்கப்புறம் நான் கேரட், பீன்ஸ் நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பச்சைப்பயிரையும் நான் நல்லா முளைக்கட்டி வச்சுருக்கேன். முளைக்கட்டின பச்சைப்பயிரையும் கேரட் பீன்ஸையும் நல்லா இந்த மசாலாவோடு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இது செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. நம்ம முளைக்கட்டின பச்சைப்பயிறு, கேரட்டு, பீன்ஸு நம்ம வெஜிடபிள்ஸ் தான் சேர்த்துறோம். சூப்பராக இருக்கும். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம தேவையான தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தேங்காய், 5 முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சமாக கசகசா, 1 பட்டை, 2 ஏலக்காய் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடுவோம். அதுக்குள்ளே நமக்கு இங்கே கேரட், பீன்ஸ், ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயையும் ஊற்றி நல்லா கலரி கொடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நமக்கு உப்பு பத்தலைன்னா உப்பு, காரம் எது பத்தலையோ நம்ம இது ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ஹாஃப் லெமனையும் பிழிஞ்சு விட்டுக்கலாம் புளிப்புத்தன்மைக்காக. லெமன் பிழியும் போது அதோடய ஃப்ளேவரை ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்புறம் கொஞ்சமாக மல்லி இலை, புதினாவை இறக்கி நம்ம போட்டுக்கலாம். நான் ஒரு 3 விசில் வர்ற அளவுக்கு வச்சுக்கிறேன். இப்போ 3 விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குங்க. நல்லா காயெல்லாம் வெந்து மசாலாவோட எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது நம்ம பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதத்துக்கு கூட பிசைஞ்சு நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாவ், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். நல்லா இருக்குங்க. இந்த டிஷ்ஷை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.